திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியை விட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உடனடியாக விலக வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் அதில் தொடரக்கூடாது என்ற கருத்தைத்தான் உரையாற்றிய அனைவருமே வலியுறுத்தி பேசினார்கள். இந்த கருத்து சொல்லப்பட்ட போதெல்லாம் அரங்கம் அதிர அனைவரும் ஒரு சேர கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். நாங்கள் இப்படி முடிவெடுப்பதற்கு முன்னதாகவே 2 நாட்களுக்கு முன்னதாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் எங்கள் இயக்கத்தை பற்றி கொச்சைப்படுத்தி சில சொற்களை வீசினார். நாங்கள் ஏற்கனவே விலகி போய்விட்டதாக அவர்களின் அமைப்பு செயலாளரும் அதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் கூறினார். அனைத்துக்கும் மேலாக இப்பொழுது போட்டியிட்ட 4 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் போட்டியிட்ட 4 இடங்களில் கடையநல்லூர் தொகுதியிலும் சீர்காழி தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். சீர்காழி தொகுதியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகிய வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்கள் நேற்றைய தினத்திலேயே அவருக்கு உயர்நிலை குழுவுக்கு சிறப்பழைப்பு அனுப்பப்பட்டிருந்தும் அவர் அதில் பங்கேற்கவில்லை. ஆனால் ஊடகங்களுக்கு கொடுத்த பதிலில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீடிக்கவில்லை என்றும் திமுக கழகத்திலே இணைந்து விட்டதாகவும் அவர் நேற்றே கருத்து கூறிவிட்டார். கடையநல்லூர் தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர் திமு ராஜேந்திரன் அவர்கள் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்கவில்லை, கலந்து கொள்ளவில்லை. ஆனால் பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பதிவை அனுப்பினார். அதில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே நீடிப்பதாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பிரதிநிதியாகத்தான் தான் சட்டமன்றத்தில் செயல்பட போவதாகவும், எனவே தான் வர இயலாமையை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் விதத்தில் அவர் பதிவு அனுப்பியிருந்தார். அவர் அனுப்பியிருந்த பதிவை பொதுக்குழுவிலே நான் தெரிவித்தேன். அவர் மறுமலர்ச்சி திமுக கழகத்தில் இருந்து தான் விலகவில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறு தான் நடத்தப்பட போகிறோம் என்பதை பொறுத்து அவர் முடிவு மேற்கொள்ளப் போவதாகவும் சூசகமாக அந்த பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவு என்பது ஒருமனதாக அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த விலகலை குறித்த விளக்கத்தை தருகின்ற வேளையில் நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே ஊடுருவிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த 9 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். எந்த இடத்திலும் அரசை ஒரு சொற்கூட
நாங்கள் விமர்சித்தது கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மெச்சி உச்சிமேல் வைத்து மெச்சி போற்றி அப்படித்தான் என்று அத்தனை 9 ஆண்டு கால உரைகளும் இருந்தனவே தவிர ஒரு சிறு அளவிலே கூட ஒரு சொல் விமர்சனமாக நாங்கள் வைத்ததில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பரவலாக வெளிவந்த செய்திகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அதிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சகோதரி கனிமொழி உள்ளிட்டோர் இந்த முடிவை ஏற்கவில்லை என்றும், ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க இவர்கள் முன்வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் பேபி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அதே கருத்தை பிரதிபலித்திருந்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலும் இப்படி ஒரு கருத்து உலவியது என்பதை அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால் அதைவிட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ராட், அரசியல் மோசடி வேறொன்று இருக்க முடியாது. வடதுருவம் தென் துருவமாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் கழகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அது பல குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தால் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அதிமுக வைத்தது. அப்படியானால் இப்படி ஒரு நிலைப்பாடு எந்த பின்னணியில் எடுக்கப்பட்டது, எதற்காக எடுக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக எடுக்கப்பட்டது என்பது வெறும் புதிராகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள முயன்றார்கள் என்று அறிந்த மாத்திரத்திலேயே இனி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தோழமை நீடிப்பது சாத்தியமற்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம்.